Hi, need previous year questions in chemistry. Chapter biomolecules பார்த்துட்டு இருக்கோம். Question number 18. The alpha D glucose and beta D glucose differ from each other due to the difference in carbon atom with respect to its அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் OH குரூப் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஆல்ஃபா டிலையும் பீட்டா டிலையும். சைஸ் ஆஃப் த ஹெமியஸ்டால் ரிங்கும் சேம் தான். கன்ஃபார்மேஷனும் நமக்கு என்னது தான் சேம் தான். ஆனால் என்ன மாறும்? கான்ஃபிகரேஷன் அந்த ஆல்ஃபா பீட்டான்றது என்னது டிஎன்எல் கான்ஃபிகரேஷனால் வரக்கூடியது. ஸோ அப்போ கான்ஃபிகரேஷன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கெமிக்கலி கன்சிடரிங் டைஜஷன் இஸ் பேசிக்கலி அண்ட் ஹைட்ராலிசிஸ். நான் உள்ள ஆசிட் இருக்குது, சொல்ல போனால் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா அசிடிக் ஹைட்ராலிசிஸ். ரைட், உள்ள எல்லாமே நமக்கு என்ன ஆகுது? நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டார்ச்சு, செல்லுலோஸ், அப்புறம் பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது? பிரேக் ஆகி ஹைட்ராலைஸ் ஆகுது. அது மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும்? அதில் இருக்கக்கூடிய பெப்டைட் லிங்க் ஹைட்ராலைஸ் ஆகுது. ஸோ பேசிக்கலி அது என்னது? நமக்கு ஒரு ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் தான் டைஜஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆன் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் வி ஃபைனலி கெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளுக்கோஸ். ஏன்னா ஸ்டார்ச் இஸ் மேட் அப் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வில் கிவ்ஸ் ஸ்டார்ச் பாலிமர். அப்போ என்ன அது? நமக்கு குளுக்கோஸ் தான் கிடைக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ். அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இதுவும் நம்ம அந்த அமினோ ஆசிட்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து தெரியணும். ரைட். ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைசின். ஏன்னா அலனைன் வராது, செரைன் டைரோசினும் வராது. அண்ட் லைசினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா NH2 அண்ட் CH2 4 டைம்ஸ் அண்ட் இங்கே CH NH2 இங்கே COOH. ஸோ பாருங்கள், இது ரெண்டும் நமக்கு அமினோ ஆசிட்டில் வரக்கூடியது தான், விட்டுருங்க. இது போக நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஒரு அமினோ குரூப் இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன நேச்சரை கொடுக்கும்? பேசிக் நேச்சரை கொடுக்கும். ஏன்னா இது ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ஒன்னோட நியூட்ரல் பண்ணிக்கும், ஜுட்ரையான் ஃபார்ம் பண்ணிடும். அது போக என்ன பண்ணுவோம்? இங்கே பேஸ் எக்ஸஸாக இருக்காங்க, இது என்ன பண்ணும்? நமக்கு பேசிக் நேச்சரை கொடுக்கும். அப்போ லைசின் தான் நமக்கு ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் அலனைன். அலனைன் இஸ் அ நான் எசென்ஷியல். ஸோ இது கிளாசிஃபிகேஷனில் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லைசின், லுயூசின், வேலைன் இதெல்லாமே என்னது? நமக்கு எசென்ஷியல், நம்ம வெளியே இருந்தால் எடுக்கணும், ஃபுட்டில் இருந்து. அலனின் நம்ம பாடியிலே சிந்தசிஸ் ஆயிரும். ஸோ நம்ம வெளியே அதை ஃபுட்டுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ரைட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ரிமைன் இன்டாக்ட் டியூரிங் டீநேச்சுரேஷன் ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்னரி அப்படின்னு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ டீநேச்சுரேஷனில் நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த குவாட்னரி, டெர்ஷரி, செகண்டரி எல்லாமே என்ன கொலாப்ஸ் ஆயிரும். இந்த ப்ரைமரி மட்டும், இந்த ப்ரைமரின்றது நம்ம என்னன்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மட்டும் நமக்கு அப்படியே இருக்கும். அப்போ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஒன்லி. அப்போ பி தான் நமக்கு இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கேன் ஃபார்ம் அ ஜுட்டரையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜுட்டரையான்றது என்னது? ஸ்விட்டரையான் அப்படின்றது என்னது? ஸ்விட்டரையான் அப்படின்றது நமக்கு சேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன் சேம் மாலிகுல். 2 சார்ஜுமே ஒரே மாலிகுல் தான் ஜுட்டரையான் சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் கிளைசின். அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஜுட்டரையான் ஃபார்ம் பண்ணும். இப்போ கிளைசினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NH2 CH2 COOH. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த மாலிகுலில் இருக்க அமீன் குரூப்பு இதில் இருக்கக்கூடிய H+ வாங்கிட்டு இட் வில் ஃபார்ம் NH3+ அண்ட் இங்கே CH2 இங்கே CO- அப்படின்னு வந்துடும். ரைட். ஸோ அப்போ இதுதான் ஜுட்டரையான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கிளைசின் வில் ஃபார்ம் அ ஜுட்டரையான். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ப்ரோட்டீன் மாலிகுல் வேரியஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதனால் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீனுடைய லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெப்டைடு பாண்ட். ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் நமக்கு இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் பெப்டைட் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகி நமக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ பெப்டைடு பாண்ட் ஃபார்மேஷன் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவோம்? டைபெப்டைடை ஃபார்ம் பண்ணும். அண்ட் டைபெப்டைடு அடுத்து ட்ரைபெப்டைடாக மாறும். அப்போ ட்ரை பாலியாக மாறும். ஸோ அந்த பாலிபெப்டைடு தான் நமக்கு என்ன மாறும்? ப்ரோட்டீனாக மாறும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் டீநேச்சுரேஷன் கிவன் பிலோ ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீநேச்சுரேஷன் என்னதுன்னா, ப்ரோட்டீனோடைய ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் செகண்டரி, டெர்ஷரி, குவாட்னரி இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் டெஸ்ட்ராய் பண்ணுறது பை சேஞ்சிங் த என்விரான்மெண்ட். ஃபிசிக்கல் அதாவது ஹீட் பண்ணுறது மூலமாகவோ, பிஹெச்சை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, இல்லை கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக, மெக்கானிக்கல் இந்த மாதிரி மெத்தட்ஸாக அந்த ப்ரோட்டீனோடைய ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறது. ப்ரைமரி மட்டும் நமக்கு இன்டாக்டாக இருக்கும்.
ஸோ இதுதான் இதோடைய டெஃபினிஷன். இப்போ பாருங்க, டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன் காசஸ் லாஸ் ஆஃப் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். ஸோ கரெக்ட். அடுத்து டீநேச்சுரேஷன் லீட் டு த கன்வர்ஷன் ஆஃப் டபுள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டு சிங்கிள் ஸ்ட்ராண்ட். ஸோ இதுவும் கரெக்ட். ஏன்னா இந்த சீக்வன்ஸ் நமக்கு உடையறனால என்ன ஆகும், நமக்கு டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பிரேக் ஆகி என்ன ஆயிரும், நமக்கு இது உடஞ்சிரும். அடுத்து டீநேச்சுரேஷன் அஃபெக்ட் த பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. என்ன பண்ணாது, பிரைமரி ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாது. அப்போ ஆன்சர் 1 and 2 எங்கே இருக்கு பாருங்க, சி. இப்போ 1 and 2 தான் நமக்கு என்னது இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஃபங்க்ஷனல் குரூப் பார்ட்டிசிபேட் இன் டைசல்ஃபேட் பாண்ட் ஃபார்மேஷன் இன் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய டைசல்ஃபேட் பாண்டை நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயால் ஃபார்ம் ஆகுது, ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன லிங்க் ஆகிருக்கு, தயால். ஏன்னா இந்த ரெண்டும் டீஹைட்ரேட் ஆகி தான் நமக்கு என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆகிருக்கும். வாட்டர் வெளியே போயிட்டு தான் நமக்கு என்ன இருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த டைசல்ஃபேட் லிங்கேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, we are getting தயால் SH and SHன்னு கிடைக்கும். ஸோ அது உடஞ்சிருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, இட் இஸ் ஃபார்ம்டு பை தயால் அப்படின்றது நமக்கு தெரியுது, டைசல்ஃபேட் பாண்ட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், which are the following structures represent the peptide chain கேட்டிருக்காங்க. பெப்டைட் செயினில் அமினோ ஆசிட் இருக்கணும்ப்பா. அமினோ ஆசிட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், NH இருக்கணும், அதே மாதிரி C, இங்கே R, இதுலேயே CO வச்சுருக்கணும். அதாவது ஒரு கார்பன் டிஸ்டன்ஸில் அது ரெண்டுமே இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே NHCO இருக்குது, இது பெப்டைட் லிங்கேஜ் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்து உடனே இமீடியட்டாக என்ன இருக்குது பாருங்கள், N இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா C தான் வரணும். பாருங்கள், CO வச்சுக்கப்புறம் என்னது C, அப்போ இது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா NHCO இருக்குது, ரைட்டுங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் NH மட்டும்தான் இருக்குது, COவே காணோம், அதாவது ஆசிட் ஃபங்க்ஷனாலிட்டியே காணோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இதுவும் வராது. ஸோ இங்கே பாருங்கள், CO NH இருக்குது. ஸோ இந்த COவில் ஒரு கார்பன் விட்டு N இருக்குது பாருங்கள், ஒரு கார்பன் விட்டு N இருக்கணுமா. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் விட்டு CO இருக்குது, ரைட். அண்ட் இந்த CO அப்புறம் இதில் லிங்க் ஆயிடுச்சு, NHல நமக்கு என்ன ஆயிடுச்சு, லிங்க் ஆயிடுச்சு, பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன். அடுத்து திரும்ப ஒரு கார்பன் விட்டு CO இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் C தான் இதுக்கு ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் NH மட்டும் இருக்கா, CO கிடையாது. இங்கே CO NH இது பெப்டைட் லிங்கேஜ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் தள்ளி இங்கே இது வந்து COவாக இருக்கணும், அதாவது CO இங்கே தான் லிங்க் வந்துருக்கணும், இதுவும் வரல. ஸோ அப்போ ஆப்ஷன் C தான் இது கரெக்டு. ஸோ அப்போ லிங்கேஜும் இது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், அதாவது கரெக்டாக கார்பன் கவுண்ட் மெயின்டைன் ஆகுது அப்படின்றது மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின் இஸ் ஸ்டேட் தட். இப்போ ஹீமோக்ளோபினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தான் கொஷின். ஃபங்க்ஷன் அஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபார் பேலன்ஸ் சிஸ்டம் கிடையாது. மெயின்டைன் பிளட் சுகர் லெவல் கிடையாது. ஆக்ட் அஸ் ஆக்சிஜன் கேரியர் அண்ட் பிளட். ஸோ இதுதான் கரெக்ட். ஹீமோக்ளோபினாலே பிளட் தான், என்ன பண்ணும், ஆக்சிஜனை கேரி பண்ணுறது நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபார்ம்ஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் C தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ஸ்டெபிளைஸ்டு பை ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஏன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம வரையும் போதே இந்த மாதிரி வரைகிறோம் இல்லையா. ஸோ இப்படி வரையும் போதே நமக்கு என்ன ஆயிரும் அப்படி, இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக நமக்கு என்ன இருக்குன்னா லிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் என்னது, ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த அடினைன் தைமின் சைட்டோசின் குவானைன் AGCT பார்ப்போம் இல்லையா, ஸோ அது மூலமாக பாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் இஸ் நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா கார்பன் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட் இஸ் அசிமெட்ரிக். அடுத்து ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எல் ஃபார்ம். ஸோ இது தப்பு, ஏன்னா ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் கேன் பி அ டி ஃபார்ம் ப்ரோட்டீன்ஸ், சரிங்களா. அதே மாதிரி ஆல்ஃபா கார்பன் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் இஸ் அசிமெட்ரிக்ன்றது கரெக்டு தான். அடுத்து ஹியூமன் பாடி கேன் சிந்தசிஸ் ஆல் ப்ரோட்டீன்ஸ் தே நீட், இதுவும் கரெக்டு தான். அடுத்து அட் ஸ்பீக்கர் 7 போத் அமினோ அண்ட் கார்பாக்சிலிக் குரூப்ஸ் எக்ஸிஸ்ட் இன் அயனைஸ்டு ஃபார்ம். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் B தான் நமக்கு என்னது ராங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், C டபுள் பாண்ட் ஓ NH பெப்டைட் பாண்டு. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த பெப்டைட் பாண்டு. அப்போ C டபுள் பாண்ட் ஓ NH அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது மேலே நமக்கு லோன் பேர் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட் ஹேஸ் அ ரெசனன்ஸ் இல்லையா. ஸோ அப்போ ரெசனன்ஸில் நமக்கு கார்பன் நைட்ரஜன் பாண்டு மேலே நமக்கு என்ன கேரக்டர் வருது, டபுள் பாண்டு கேரக்டர் வருது, கரெக்டாக. இப்போ பாண்ட்லேருந்து ஷார்ட் ஆகும் பாருங்கள், இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் நைட்ரஜன் பாண்ட் லென்த் இன் ப்ரோட்டீன்ஸ் இஸ் லாங்கர் தென் யூஷுவல் பாண்ட் லென்த் ஆஃப் NC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு, ஏன்னா இங்கே ரெசனன்ஸ் இருக்கிறதுனால டபுள் பாண்ட் வருது. அப்போ நார்மலாக இருக்க CN பாண்டை விட ஷார்ட்டராக இருக்கும் டபுள் பாண்ட் கேரக்டர் வரதுனால. அப்போ லாங்கர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏதா இதில் என்னது நமக்கு ராங், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு.
அடுத்து பாருங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அனாலிசிஸ் ஷோஸ் பிளானர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா C டபுள் பாண்ட் O இது என்ன ஆயிருது? இந்த C வந்து நமக்கு sp2 ஹைபிரிடேஷன் நம்ம பிளானர் ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகுது. அடுத்து பாருங்க CN பாண்ட் லென்த் இன் புரோட்டீன் இஸ் ஸ்மாலர் தென் த யூசுவல் பாண்ட் லென்த் ஆஃப் CN பாண்ட். ஸோ இது கரெக்ட். ஏன்னா டியூ டு ரெசனன்ஸ் ஸ்மாலராக இருக்கும். ரைட். அடுத்து நன் ஆஃப் த அபவ் கொடுத்துக்கலாம். எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு என்னது ராங் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ தான். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க விச் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ச் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ். இதுதான் கரெக்ட். ஸோ ஸ்டார்ச் என்னது பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ். அமைலோஸ் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் செல்லுலோஸ்னு கொடுத்துருக்காங்க. அமைலோஸ் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் ஸ்டார்ச். புரோட்டீன் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஒன்லி ஒன் வராது. ரைட்டா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் தெர் ஆர் 4 கார்பன்ஸ் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸில் நமக்கு 5 கார்பன் ஆட்டம். சைக்ளிக் ரிங்கில் தான் நமக்கு 4 1 ஆக்சிஜன். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல குழப்பறாங்கள. அப்போ ஃப்ரக்டோஸோடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்படி தான் வரப்போகுது. அப்போ இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நேரம் 4ன்னு வருது இல்லையா? 4 கார்பன் அண்டு 1 ஆக்சிஜன். பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன ஆகும்? இங்கே ஒரு CH2OH, இங்கே ஒரு CH2OH வரும். டோட்டலே இப்போ என்ன ஆயிரும்? 6 வரும். அடுத்து பாருங்கள். அப்போ ஏ தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹீமோக்ளோபின் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ குளோபுலார் ப்ரோட்டீன். அதுதான் ஆன்சர். ஹீமோக்ளோபின் இஸ் அ ப்ரோட்டீன். ரைட். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.